செய்திகள் தொடர்கின்றன. ட்ரையலத்தான் போட்டிகளில் விளையாடும் சிறிய ரக ரோபோ ஒன்றை ஜப்பானியர்கள் வடிவமைத்துள்ளனர். அத்லெட்டிக் போட்டிகளில் ஒன்றான ட்ரையலத்தான் உலகெங்கும் நடத்தப்பட்டு வருகிறது. 3 வகை தொடர் போட்டியான இதில் பங்கு பெறும் வீரர்கள் முதலில் நீச்சல் போட்டியிலும் பின்னர் சைக்கிள் போட்டியிலும் இதைத் தொடர்ந்து ஓட்ட பந்தயத்திலும் வெற்றி பெற வேண்டும். இந்த ட்ரையலத்தான் போட்டிகளை தனித்தனியே விளையாடும் வகையில் 3 சிறிய வகை ரோபோக்களை ஜப்பானியர்கள் வடிவமைத்துள்ளனர். இந்த ரோபோக்களை பொதுமக்கள் முன்னிலையில் இயக்கி காண்பித்தனர். பேட்டரியில் இயங்கும் எவல்டோ என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த ரோபோக்கள் அக்டோபர் மாதம் முதல் விற்பனைக்கு வர உள்ளது. அர்ஜென்டினா தலைநகர் பியூனஸ் ஏர்ஸில் ரயிலும் பேருந்தும் மோதி விபத்துக்குள்ளானது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன. அண்மையில் பியூனஸில் பயணிகள் ரயில் ஒன்று பஸ் மீது மோதி மீண்டும் ரயில் பெட்டி பாய்ந்து மோதி நின்று கொண்டிருந்த ரயிலை விபத்துக்குள்ளாக்கியது. இதில் 11 பேர் பலியானார்கள். 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதிகாலை 6:23 மணிக்கு நடந்த இந்த ரயில் மோதல் தொடர்பான வீடியோ படங்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. ரயில்வே பிளாட்பாரத்தில் இருந்த வீடியோ கேமராக்கள் இந்த விபத்தினை தத்துரூபமாக படம் பிடித்துள்ளன. இந்த வீடியோ படங்களில் பயணிகள் ரயில் ஒன்று ரயில் நிலையத்தை நோக்கி வருவதும் குறுக்கே புகுந்த பேருந்தின் மீது ரயில் மோதி ரயிலின் பெட்டி தூக்கி எறியப்பட்டு நின்று கொண்டிருந்த வேறு ஒரு ரயில் மீது மோதியதும் காணப்படுகிறது. விபத்து நடந்ததும் பயணிகள் அதிர்ச்சி அடைந்து உயிர் தப்பிக்க பெட்டிகளில் இருந்து குதித்து ஓடுவதும் மோதல் அதிர்ச்சியில் ரயிலின் ஜன்னல் கதவுகள் நொறுங்கி விழுவதும் படமாக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று வீடியோ கேமராக்கள் இந்திய ரயில் நிலையங்களிலும் அமைக்கப்பட்டிருந்தால் அரக்கோணம் ரயில் விபத்தின் காரணத்தை அறிந்திருக்க முடியும். இங்கிலாந்துடனான கிரிக்கெட் போட்டிகளில் தொடர்ந்து தோல்வியை சந்தித்துள்ள இந்திய கிரிக்கெட் அணியினர் எஞ்சியுள்ள 5வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சியில் ஈடுபடாமல் சிறிய ரக கார் பந்தயத்தில் கலந்து கொண்டு பொழுதை போக்கி வருகின்றனர். இங்கிலாந்துடனான டெஸ்ட், டுவெண்டி மற்றும் ஒருநாள் போட்டி என அனைத்தையும் இந்திய அணி இழந்துள்ளது. இந்த நிலையில் 5வது ஒருநாள் போட்டி நாளை நடைபெற உள்ளது. ஆனால் அதற்கான பயிற்சியில் ஈடுபடாமல் தங்கள் நேரத்தை வேறு விதமான பொழுதுபோக்குகளில் இந்திய வீரர்கள் கழித்து வருவது ரசிகர்களிடையே வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. இங்கிலாந்தின் கார்டிப் என பகுதியில் சிறிய ரக கார் பந்தயத்திற்கான கிராண்ட் பிரீ போட்டிகளில் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் கலந்து கொண்டு தங்களது பயிற்சி நேரத்தை வீணடித்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.